வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம். நான் ஒரு விஷயம் படித்தேன், அதை உங்களோட இப்போது பகிர்ந்துக்கிறேன். நான் சுருக்கமாக படித்தேன், அதை கொஞ்சம் நம்ம விரிவாக்கமாக இந்த பதிவில் பார்ப்போம். தீவிரவாதி. பொதுவாக தீவிரவாதி அப்படின்னாலே நாம் என்ன நினைப்போம்? நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நம்ம குண்டு வச்சு வெடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய இவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், தீவிரவாதி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். கடத்தலில் ஈடுபடுறது, போதைப்பொருள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செயல்படுறவங்கள அதான் நம்ம நினைவுக்கு வரும், அப்படி இல்லையா? ஆனால் இந்த தீவிரவாதி அப்படிங்கிற வார்த்தை ஒரு தவறான வார்த்தை அல்ல. தீவிரவாதி அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மனிதனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். நம்ம எல்லாருமே தீவிரவாதியாக இருக்கலாம். இப்போது நான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் நானும் கூட தீவிரவாதியாக இருக்கலாம். அது எப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வாதிகள் அப்படிங்கிறது நிறையா விதமான வாதிகள் உண்டு. எப்படி வியாதிகள் நிறையா இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் வாதிகள் நிறையா உண்டு. இப்போ என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்கள அரசியல்வாதி, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள ஆன்மீகவாதி, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறவங்கள நாத்திகவாதி, பொது நலனில் ஈடுபடுறவங்கள பொது நலவாதி, சுயமாக செயல்படுறவங்கள சுயநலவாதி, குடும்பத்துக்கு மட்டுமே எல்லா விஷயத்தையும் பண்ணுன்றத குடும்ப நலவாதி. இப்படி பல வாதிகளை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது தீவிரவாதி. இன்னும் ஒரு 2 முக்கியமான வாதிகள் நாட்டில் இருக்காங்க. அதாவது இந்த பயங்கரவாதி, நாம் தீவிரவாதின்னு பொதுவாக பார்க்குறோம் இல்லையா? இவங்களெல்லாம் விட மிகப்பெரிய பயங்கரவாதியாக 2 வாதிகள் இருக்காங்க. அவங்க என்னென்னா லஞ்சவாதி, ஊழல்வாதி. லஞ்சம் வாங்குவாங்க, ஊழல் செய்வாங்க இல்லையா? இவங்க தான் ஒரு நாட்டோட 90% பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த லஞ்சம், ஊழல். இந்த லஞ்சவாதியும் ஊழல்வாதியும் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு வாதி. அப்போ இந்த தீவிரவாதி அப்படின்னா என்னென்னா, யார் ஒரு செயலில் இல்லை ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாருமே தீவிரவாதி தான். இப்போ எனக்கு ஒரு செயல் பிடிக்கும், அது நல்ல செயல், இந்த செயலை எனக்கு ரொம்ப தீவிரமாக நான் அதன் மீதே ஒரு நாட்டம் கொண்டு அதையே நான் பற்றா வச்சுட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் ஒரு தீவிரவாதி. அந்த செயலில் நான் ஒரு தீவிரவாதி. இப்போ எனக்கு உதவி செய்கிறது பிடிக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதையே ஒரு வேலையாக வச்சுட்டு அது மேலே ஆர்வம் கொண்டு இருந்தேன்னா அந்த செயல் மீது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மீது நாம் ஒரு தீவிரவாதி. அப்போ எந்த ஒரு செயலின் மீதோ எந்த ஒரு விஷயத்தின் மீதோ நாம் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டு அதை நாம் செயல்படுத்துகிறோமோ அவங்க தான் என்ன அப்படின்னா தீவிரவாதி. இதில் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது அளவு கடந்த பற்று வச்சு நீங்கள் அதை வாழ்க்கையில் இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, இந்த செயல் செய்யாமல் என்னால் முடியவே செய்யாது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு தீவிரவாத தன்மை. அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அப்போ தீவிரவாதினா தப்பானது இல்லையா? நம்ம படிக்கிற செய்திகளெல்லாம் தீவிரவாதினா நம்ம ஏதோ கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்கோம். பட் அப்படி கிடையாது, அது நமக்கு தவறாக சொல்கிறாங்க. அப்போ யார் அப்படின்னு கேட்டால் பயங்கரவாதி. அதுதான் பயம். இந்த பயங்கரவாதி அப்படிங்கிறது தான் தவறு. பயங்கரவாதி அப்படிங்கிறது என்னென்னா நாட்டோட அழிவுக்கு காரணமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி விபத்தை ஏற்படுத்துகிறவங்க, உயிர்களை கொல்றவங்க, இந்த மாதிரி பயங்கரமான செயல்களில் ஈடுபடுறவங்க, இவங்க எல்லாமே பயங்கரவாதி. இவங்க ஒரு நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனிதர்கள். இவங்களை பார்க்குறது தான் ஒரு தவறான பார்வை.
இந்த தீவிரவாதி அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு வார்த்தை இல்லை. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களில் தீவிரவாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.